ஜூலி ஜூலி உனக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீ எங்கள் அண்ணன் தளபதி அண்ணன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னா, உங்கள் தொண்டர்கள் பூரா எங்களை வைரம்னு, நாங்களாம் வைரம், நாங்களாம் வந்துக்கிட்டு இருந்தோம். தேவையில்லாமல் இப்போத்தையும் கல்யாணம் முடிச்சிருக்க, வீட்டில் போய் தூங்கு, நல்லா நடி, விளம்பரம் வருவாங்க. ஒரு யூடியூப் ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன்னா அதில் போய் ஃபிட் பார்க்குற மாதிரி சத்தம் கொடுத்துட்டு உனக்கு கமாண்ட் ஓடுறாங்க. பரவாயில்ல, உனக்கு நான் கமாண்டில் ஓடுறாங்க. டிஎஸ்எஸ்டியும் அந்த சாட்டை முருகணும் என்னை எடிட்டனே பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் ஒரு பிள்ளை கூட ஆடுற மாதிரியும் முத்தம் கொடுக்குற மாதிரி போட்டு என்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த வீடியோலாம் நீ பார்க்குறது இல்லையா? அந்த பொருள் உனக்கு நான் நாளைக்கு அனுப்பிச்சி விட்றேன். சித்திரவதை உனக்கு வியூவர்ஸ் வர்றதுக்காண்டி தான் பேசிகிட்டு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு வச்சு. உன்னை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் எனக்குலாம் முடியல. அண்ணன் வந்து நல்லதையும் சொல்லுவேன். நீ மேலும் மேலும் பெரிய படம் நடிக்கணும். வாழ்த்துக்கள். இது அரசியல். இது வந்து உன்னைய மாதிரி வந்து புத்தி இல்லாமல் பேசுகிறேன், கிரிக்கம் கிடையாது. சாட்ட முறையும் கிரிக்கி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாப்புல. 5 லட்சம் பேர் வந்தாங்களாம்மா அவங்க கூட்டத்தில். அப்புறம் எதுக்கு எங்களை பேசுகிறேன்? அந்த 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டாலே போதும். சாட்ட முருகன் நீங்கள் வெற்றி பெற்றது. திருப்பியும் அதே பேசிக்கிட்டு இருந்தாமல் உங்கள் அண்ணன்ட்ட போய் சொல்லு. உன்னையெல்லாம் எங்கள் அண்ணன்ட்ட போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. என்ன கம்ப்ளைண்ட் பண்ண? உங்கள் கட்சிக்காரங்க கமாண்ட் அசிங்கமாக போடுறாங்கன்னு. என்னையெல்லாம் உங்கள் அண்ணன் சாட்ட முருகனும் டிஎஸ்எஸ்டி உங்கள் மாமாவும் சித்திரவதை பண்ணுறாங்க. மண்டை வலிக்குது. போமா கோட்டிக்கலதா வேலையில் போய் பாருமா.